வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எல்லோரும் கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுது கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தையும் என் ஜெபத்தையும் கேட்பார் என்று ஏற்றுக்கொள்வார் என்று விசுவாசிக்கிறவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரை என் விண்ணப்பத்துக்கும் என் ஜெபத்துக்கும் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு பதில் கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறவங்க மாத்திரம் ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கும் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுத்து உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லா ஒருமன ஆவியோடு தேவனை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இந்த தேவ ஆலயத்தில் எங்களை அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவனாக கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கடந்த ஆண்டே 9 மாத காலமாய் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்கள் படிப்பின் காரியங்களையும் அன்று குடும்பங்கள் முழுவதும் பாதுகாத்து அரவணைத்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து ஆண்டு உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க தேவனை பார்த்து நன்றி சொல்லுங்கள். நல்ல கொஞ்சம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுங்கள். ஒருமன ஆவியோடு நன்றி சொல்லுங்கள். என் பாவங்கள் குற்றங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பீராக. ஆண்டவரை எனக்கு விடுதலை கொடுப்பீராக. எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி எனக்கு காண்பிப்பீராக. ஆண்டவரை சொல்லி நல்ல ஜெபமனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே நாமத்தினால் 1, 2, 3 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் வாசம் செய்வேன் சொன்னீரே, இருப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மங்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, நல்ல ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல நடத்தினதுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தை நடத்தினீரே. நன்றி. விபத்திலிருந்து பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. பொல்லாப்பிலிருந்து பாதுகாத்தீரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எல்லா சத்துருகளோட தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. பொல்லாத அழிவிலிருந்து பேர் ஆபத்திலிருந்து எங்களை தப்பிவித்து பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒருமன ஆவியோடு தேவனை பார்த்து சொல்லுங்க. நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே, பலனை கொடுத்தீங்களே, ஜீவனை கொடுத்தீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரை சமாதானமாய் நடத்துவதற்காக நன்றி அப்பா. கடந்த 9 மாதமாய் நடத்தினதை போல இந்த 10வது மாதத்தில் இன்னும் அதிகமாக உங்களுடைய பிரசன்னத்தில், நம்முடைய கிருபையில், நம்முடைய தயவில், உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி தரும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த மாதத்தில் நல்ல ஒற்றுமையை கொடுப்பீராக. ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுப்பீராக. உங்களுடைய வழியில் நடப்பதற்கு கிருபையை கொடுப்பீராக. எல்லாவித தயவாக எங்களை நடத்த உம் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் மகிமையாக எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியே ஜெபிக்கேன். மகிமையாக எங்கள் நடத்தும்படியே ஜெபிக்கேன். எல்லா சத்துருகளுக்கு நீங்களாக்கி காத்து கொள்ளும்படியே ஜெபிக்கேன். நல்லா கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே என் பலன், நீரே என் பலன், நீரே என் கோட்டையும் ஆனவரே, நீரே என் அரணும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனை முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாக நடத்தி தாங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நடத்தி தாங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் அப்பா. இந்த முதல் ஆராதனையில ஆண்டவரே ஆராதித்து பாடி துதிக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த முதல் ஆராதனை முழுவதும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் சமாதானத்தில் பெருக செய்யும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு குழந்தைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. ஜெபமனுங்க. நல்ல சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சிறு குழந்தைகள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்களுக்கு நல்ல வசனத்தை கற்றுக் கொடுங்க. அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுங்க, உபதேசத்தை கற்றுக் கொடுங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. சிறு குழந்தைகளை ஆண்டு வல்லமையாக எடுத்து உமக்கென்று பயன்படுத்துவீராக. அல்லேலூயா. வாலிப சகோதர சகோதரிகள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. உமக்கு பிரியமாய் வாழ ஒரு சித்தத்தை
நிறைவேற்ற உடைய ஆண்டரை வாஞ்சையை தாகத்தை நிறைவேற்ற ஆத்தும பாரம் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபமனுங்க. நான் இன்னும் விட வேண்டிய பழக்கத்தை விடணும் ஆண்டவரே. ஆண்டரை எனக்குள்ள சுவாபங்கள் மாறணும், எனக்குண்டான கோபங்கள் நீங்கணும், சஞ்சனங்கள் நீங்கணும். ஹல்லேலூயா. ஜெபமனுங்க. என்னை நம்புங்க ஆண்டவரே. நான் இன்னும் அதிகமாக கிரியை செய்யணும், உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கணும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்துக்கு பிரியமான மகளாய் நான் வாழணும், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபமனுங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். சத்துருக்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார். வாலிப பிள்ளைகள் நல்ல ஜெபமனுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் சாட்சியாக, உமக்கு சாட்சியாக, இந்த சபைக்கு சாட்சியாய் எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே நான் உண்மையாய் சாட்சியாக வாழ்வேன்னு சொல்கிறேங்க. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பெற்றோர்கள் நல்ல ஜெபமனுங்க. இயேசுவே, எங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்தமைக்கு நன்றி. அவர்களை உருவாக்க எங்களுக்கு ஞானம், பலன், கிருபையை தாங்க அப்பா. சத்தியத்தை போதிக்க கிருபையை தாங்க. எல்லாவித தீமைகளிலிருந்து விலக்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த சபையிலே நடக்கிற ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை நடத்தி செல்வீராக. யாதொரு தடையில்லாமல் நடத்தி செல்வீராக ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டு சபை சங்கீத பகுதி, அறிவிப்பு பகுதி, காணிக்கை பகுதி, சாட்சியின் பகுதி, செய்தி பகுதி, ஆண்டு எல்லாவித ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுவீராக. எல்லா தடைகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நிர்மூலமாக்கி போடுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டமைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் உட்காருவோம். நாம் ஒரு சில பாடல்கள் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே உம்மை துதிக்கிறோம் நாதா. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறவாமல் நன்றி சொல்லி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே. இந்த புதிய 10வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே. அநேக ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்தீரே. என்னையும் என் குடும்பத்தை நான் நினைப்பதற்கு மேலான அதிசயமாய் என்னை நடத்தினரே. என் வாழ்க்கையிலே ஆண்டரை நீர் ஒளி விளக்காய் வந்து சத்திய வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் என்னை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி என்னை தகுதிப்படுத்தி சுத்திகரித்ததற்காக நன்றி அப்பா. எத்தனையோ தீமையிலிருந்து, தீய சக்தியிலிருந்து எனக்கு விடுவித்து என் குடும்பத்தை பாதுகாத்து ஒரு கேடகமாக இருந்து அரவணைத்து ஆண்டவரை வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவரை உடைய அன்பின் ஆறுதல் நிமித்தமாக எனக்கு நன்றி சொல்லி ஆண்டரை உம்மை மகிமைப்படுத்தத்தக்க ஆண்டரை உமக்கு நன்றியின் கடன் ஏறெடுக்கத்தக்க என்னை ஆறுதல் படுத்தி தேற்றினரே. அதற்காக நன்றி சொல்லி இந்த பாடல் வழியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாடே துதிக்கிறோம் நாதா. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. இந்த புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி
காத்தீரே நன்றி ராஜா, எங்களை ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயமாய் நடத்தி வந்தீர் நன்றி ராஜா. குடும்பங்களை ஊழியத்தை நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்று மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்ல வந்தேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. என்னை தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. இதுவரை சுகம் தந்து தாங்கினீரே. இதுவரை சுகம் தந்து தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. எனக்கு புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியத்தை தந்தீரே நன்றி ராஜா. ஊழியத்தை தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தி வந்தீர் நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. 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 உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. 9 மாதங்கள் காத்தீரே நன்றி ராஜா. எங்க குடும்பத்தை சபையே அப்பா எந்த தடை இல்லாமல் சத்துரு மேற்கொள்ளாமல் கிருபையாய் தயவாக 9 மாத காலமாக எங்களை அருமையாக ஆண்டவரே நடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே, துணை நின்றீரே, அரவணைத்தீரே, போஷித்தீரே, தப்பிப்பித்தீரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லும் போதே நன்றி சொல்லணும். நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஆண்டவர் செய்யாமல் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஆண்டவர் செஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு தான் செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் நான் முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு செஞ்சுருப்பாருன்னா கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. அல்லேலூயா. புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆமீன். புதிய மாதம், இந்த புதிய 10வது மாதம். ஒரு மாதத்தை கடந்து போகிறோன்னா, ஒரு மாதத்தை கர்த்தர் புதுப்பித்து கொடுக்குறேன்னா
நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்கள், ஒரு மாதத்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறான்னா நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்பீங்க. என்ன நம்பிக்கையோடு வந்திருப்பீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போக கர்த்தர் விட மாட்டார். நான் நம்பினவர் மனுஷன் கிடையாது, மனு புத்திரர் கிடையாது, என்னை அழைத்த தேவனாக கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா? என் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகவோ வீணாக்கவோ கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு பதில் இந்த இடத்துல கர்த்தர் என் விசுவாசத்தை கொண்டு நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா? கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானதை கர்த்தர் செய்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். என் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை எல்லாம் ஆண்டவர் பெருக செய்வார். இது நிமித்தமாக நான் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வேன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. மீண்டும் சொல்லுவோமா? நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஜெபத்தோட வசன அதிகாரத்தோட சொல்லுவோமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அடிதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அதிசயம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 எனக்கு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாதே. நீதியின் வழிகளை நீ செலுத்தி கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருந்தால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ விரும்பினதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நீதியின் வழி பரிசுத்த ஆவியானவர் உனக்கு செய்த நன்மைகளை நன்றி வழிகளை செலுத்துவீராக. உள்ளத்திலிருந்து நீதியின் வழிகளில் செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் உயர்ந்தால். நீதியின் வழிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் இருந்தால். அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. அவரே என்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமனைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். நீ புதினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், புறமனங்களை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, அது இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இந்த மாதம் இப்பொழுது தோன்றும்
நிச்சயமாகவே 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 எனக்கு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு. உன்னை காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு நீ. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. ஆமென். காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே. உன்னை அணிதினம் நடத்திடுவாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே. அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதே. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. சபையொரு நம்பிக்கை வீண் போகாதே. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதே. விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கை உம்மை சார்ந்திருக்கிறது. ஆண்டவரே என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போக விட மாட்டேன் என்று நான் விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். என் விசுவாசத்தின் பிரகாரமாக கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரமாக, விண்ணப்பத்தின் பிரகாரமாக, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தின் பிரகாரமாக என் நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்கு தத்தம் இந்த மாதத்திலே நிறைவேற்றி என்னை பெருக செய்வீராக என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பெலனும் கேடகமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய மாம்சத்தின் என்ற பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராக பலத்தினாலே எல்லாம் இந்த என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், ஊழியத்தில் ஆண்டவர் என்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்களே, எப்படிங்க வாழ்கிறீங்க, எப்படிங்க நடக்கிறீங்க, எப்படிங்க இப்படி இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய பலத்தினால தான். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவரை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு சகாயம் உதவி செய்கிறவர் அவர் தான். திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நீர் எனக்கு சகாயம் 9 மாத காலமாய் செய்ததுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் பாடி துதித்து நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். சில பேருக்கு சகாயராஜன்னு ஒரு பேர் இருக்கும். என்ன பேர்? சகாயராஜ். அவன்கிட்ட ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். இல்லை காசெல்லாம் நிறையா இருக்கும், பணம்லாம் நிறையா இருக்கும், ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டான். சகாயப்பான பேர் என்னது? சகாயராஜ். அல்லேலூயா. பார்த்தா அற்புத மேரின்னு பேர் வச்சுருப்பாங்க. இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அற்புத மேரி. ஆனால் பார்த்தா சரீரத்தில் அற்புதமே இல்லாத பலவீனத்தோடு உட்காந்து, ஆனால் பேர் பார்த்தா அற்புத மேரி. இப்படி பல பேரெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வித்தியாசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வித்தியாசமான சூழ்நிலை அவங்க சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் நம்பும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு அவருடைய பலத்தினால் என்னை நடத்துவாராக, அவருடைய பலத்தினால் இடை கட்டுவாராக, அவருடைய பலத்தினாலே ஆண்டவர் என்னை எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. அவரை எனக்கு பலன். ஹல்லேலூயா. உம்மை போற்றி மகிமைப்படுத்தி நான் உயர்த்துவேன். நீர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி நான் ஆண்டவர் பாடி துதிப்பேன். உமக்கு ஒருவருக்கே துதிகன மகிமையின் ஆராதனை நான் செலுத்துவேன் சொல்றது மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குற பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷமாக உங்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும், அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். இன்றைய இந்த மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் ஜெபத்தோடு சொல்லுங்கள். இந்த மாதம் சிஸ்டர் ஜெபம் பண்ணார், பிரதர் என்னை பார்த்து ஜெபம் பண்ணார், நடக்காதது நடந்தது, ஆசீர்வாதமாக என்னை நடத்தினார் அப்படின்ற ஒரு ஜெப சிந்தையோடு சொல்லுங்கள். இப்போ பார்த்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக சரி, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பத்தையும் உன் ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அப்படியே நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி ஆண்டுங்க நன்றி சொல்லுவோமா? என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்தினால் ஆகும் சொல்றவங்க மாத்திரம் விசுவாசம் உள்ள கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
கன மகிமைக்கு பாத்திரர். ராஜா நீரே எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே என் துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா என்னை விடுவித்து என்னை மீட்டவரே. நன்றி நன்றி ஐயா என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா என்னை விடுவித்து என்னை மீட்டவரே. நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன் சமூகத்திலே சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம். உம்மை பாடுவோம் உம்மை ஆராதிப்போம் துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே ரட்சித்து ஆசீர்வதித்தவரே. நன்றி நன்றி ஐயா தினமும் 3 வேளை பூசித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே. நன்றி நன்றி ஐயா என்னை போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன் நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் நீரன் வெள்ளனும் என் கேடகமா. உம்மைத்தான் நம்பியிருந்தேன் நீரன் வெள்ளனும் என் கேடகமா. உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன் நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன். ரபா ஜகதன ரபா பாபா கடபா. பாடுவேன் நன்றி அப்பா. உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன். நன்றி. உம்மை 9 மாதமாய் நடத்தினதற்காக பாடுவேன் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், நன்றி சொல்வேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். எங்கள் மகிமைக்கு பாத்திரர் நீரே. உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி போற்றுக வேணுமென்னா உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அதனால தான் நீங்களும் நான் இந்த இடத்துல அவரை போற்று வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உயர்த்த வந்திருக்கிறோம், பாடி துதிக்க வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். தேவாதி தேவனை போற்றுவதற்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை புகழ்ச்சியாக பேசுவதற்காகவோ அவனை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல. ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்களையும் என்னை தப்பிவித்து வேறொரு
தேவனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் நோய்க்கும் கொள்ளை நோய்க்கும் விடுதலையாக்கி பாதுகாத்த தேவனாக கிறிஸ்துவுக்கு மகிமைப்படுத்தி செலுத்தி நன்றி செலுத்தி அரவணைப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு தாசை கிடைப்பதற்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவன், ஜீவனை கொடுத்த தேவன், ஜீவ பலியாயு நமக்காக தியாகம் செய்த தியாக செம்மலாய் தேவனாக கிறிஸ்துவுக்கு மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. ரபா ஷகதான ரபா கலபா. அவர் யெகோவா தேவனாய் இருக்கிறார், யெகோவா ஈரா இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா ராப்பாவா இருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் அன்று ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் அவருக்கு ஒரு பரிசுத்த பேர் ஒன்று வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கை பார்த்துட்டீங்கன்னா ஈசாக்கு துறவு வெட்டும்போது 2 இடங்களில் பயங்கரமான அவனுக்கு உபத்திரம் வந்தது. ஆனால் 3ஆம் இடத்துல எந்த உபத்திரம் வரல. அழகா ஒரு துறவு வெட்டி அந்த இடத்த தடை இல்லாமல் எந்த தீமை அணுகாதபடி சத்துரு மேற்கொள்ளாமதனால தான் ரெகோபோத் என்று பேர் வைத்தான். அல்லேலூயா. இந்த இடம் நமக்கு நல்ல அருமையான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த இடத்துக்கு என்ன பேர் வைத்தாமே? ரெகோபோத். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாவித தடையிலிருந்து நீங்களாக்கி உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்களாக்கி இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? உங்களை வழி நடத்துகிற பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இது ஒரு ரெகோபோத். ஹல்லேலூயா. இரு நீரூற்றாய் காணப்படுக, ஆசீர்வாதத்தின் நீரூற்றாய் காணப்படுகிற இடத்துல நீங்களும் நானும் ஹல்லேலூயா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவதற்கு மெய்ப்பெறாய் இருக்கிற தேவன் உங்களை அழைத்து வந்தாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தர் செய்த நன்மைகளை ஆயிரமான நன்மைகளை நான் நன்றியின் பலியின் காணிக்கையோடு என் இருதயத்திலிருந்து கரந்தட்டி தேவனை துதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு கட்சிக்காரர்களையோ ஒரு சினிமா நடிகர்களையோ அவனை அந்த 2 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் எத்தனை மணி நேரமோ அவன் மீட்டிங் போட்டு முடிக்கிற வரைக்கும் அவன் உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? ஒரு சில ஒரு டெப்பு கிடைக்கும், இல்லாட்டி என்னது கொஞ்சம் பூவா கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ செத்தாலும் உயிரோடு படைச்சாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் 2 மணி நேரம் நீ உண்மையாக ஆராதிச்சுன்னா அந்த வாரம் முழுவதும் மட்டுமல்ல வாழ்நாள் முழுதும் களி கூர்ந்து மகிழும்படியாய் நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாய் உன்னை இந்த இடத்துல தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா. அங்கே போனால் இழப்பு, இங்கே வந்த பிளப்பு. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அங்கே போனால் இழப்பு, இங்கே வந்தால் ஜீவனுள்ள பிளப்பு ஆண்டு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த ஆராதிப்போமா. தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 நான் கரந்தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் நான் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராப்பா. ஆமென். யெகோவா சம்மா, யெகோவா ரூபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். அல்லேலூயா. என்னை தினம் கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லாரும் எழுந்து நின்று மகிமைப்படுத்துமா. நான் தாகத்தோடு வந்த போது யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராப்பா. நீ பராஷாதான ரகலகதன ரபபபகலபா. நீ ஹதான ரகலபதுலிரிபபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி
தாங்க சர்வ வல்ல தேவன் நீங்க என்னை என்றும் நடத்துவீங்க சேரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க எனக்கு உதவி செய்யும் என்னையும் குடும்பத்தை தேவனுக்கு 1000 நாமங்கள் என் கர்த்தாதி கர்த்தர் செய்ய நன்மைகளாயிரும் நான் ஈரோகும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாடும் பாடுவேங்க எனக்கு இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்றும் பாடுவேங்க ஈரோகும் நீங்க தாங்க என்னோடு இருப்பவரே தேவனுக்கு 1000 நாமங்கள் என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயிரும் நான் எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க இந்த மாதமும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னையும் என் குடும்பத்தை நடத்துங்க உதவி செய்யுங்க என்னையும் என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க ஜபத்தோட விண்ணப்பத்தோட அர்ப்பணிப்போட சொல்லுங்க என்னை நடத்துங்க நல்ல ஆவில நிரம்பி நல்ல சும்மா இருக்காதுங்க உங்க வாய் இருதயம் சும்மா இருந்தா சும்மா இருக்கிற இடம் அந்த தொழில் கூட சாத்தானோட கூட்டமா இருக்கும் சாத்தானோட கூடமா இருக்கும் உங்க வாய் உங்க இருதயம் சும்மா இருந்தது அந்த நேரத்துல ஆசீர்வாதத்தை சொல்லியும் கருத்தல சொல்லியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தல நல்லா மகிமைப்படுத்துங்க என் வாய் சும்மா இருக்காது என் உதடு சும்மா இருக்காது என் இருதயம் சும்மா இருக்காது சும்மா இருப்பதற்காக கர்த்தர் இந்த இடத்துல என்னை அழைக்கல அவர் செய்த நன்மைகளுக்காக செய்ய போகிற காரியங்களுக்காக நிறைவேறாத என் வாழ்க்கையை நிறைவேற்று என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்கிற தேவனுக்காக நல்ல ஆவியில நிரப்பி பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷையில நல்லா மகிமைப்படுத்துங்க மகிமையின் ராஜா உனக்குள் வருவாராக. யார் அந்த மகிமையின் ராஜா? நீயும் நானும் ஆராதிக்கிற சேவனைகள் கர்த்தர் மகிமை ராஜா. நல்லா துதிங்க. சர்வவல்ல தேவன் நீங்க என் குடும்பத்தை நடத்தி நீங்க இனிமே நடத்துவீங்க. எனக்கு எபினேசரும் நீங்க தாங்க. எந்த மனுஷங்கிட்ட கை நீட்டாம எனக்கு நீங்க உதவி செய்வீங்க என்று இயேசுவை நம்பி வந்தேன் நாங்க. கரங்களை
தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. என் கை புறஜாதி கிட்ட நீட்டாது. என் தேவைகளுக்காக, என் எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக, நான் எதிர்பார்க்கிற லட்சியங்களுக்காக புறஜாதிக்காரங்கிட்ட, பகல்ல வச்சிருக்கிற பேகுக்காரங்கிட்ட, அதிகாலையில் வந்து வீட்டு வாசல்ல முன்னாடி நிற்கிற கந்து வெட்டிக்காரங்கிட்ட என் கை நீட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எபினேசர் அவர்தான். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு எபினேசர் இயேசுவே நீங்க தான் சொல்லுங்க. யார் வாய் திறந்து சொல்றீங்க அவங்களுக்கு தான் எபினேசரா இருப்பாரு. அல்லேலூயா. உங்க வாயை இருதயத்தை கட்டி போட்டுட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தது கண்டிப்பா கிடைக்காது. 100% நான் சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, எனக்கு எபினேசர் அவர் தான், எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர் தான், என்னுடைய குடும்ப பிரச்சனை பாரங்கள் எல்லாம் சுமக்கிற தேவனாக கிறிஸ்து அவர் ஒருவர் தான். எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல இயேசு நீங்க, என் குடும்பத்தை நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, என் குடும்பத்துக்கு உதவி செய்யும் தேவனாக, என் குடும்பத்தில் உள்ள பாரத்தை சுமப்பீங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தோடு சொன்ன தேவனுக்கு நாம் மகிமைப்படுத்துவோமா? அபியே அபிஷேக மகிமையின் பிரசனம் அந்நிய பாஷையினால எல்லா கர்த்தரை துதிங்க துதிங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நல்லா கவனிச்சிங்களா? அந்நிய பாஷையை பேசுகிறவன், பரலோக பாஷையை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். சபைக்கு ஒரு பக்தியை கொண்டு வருகிறான். இதை விசுவாசிக்கிறவங்க உங்க வாய் சும்மா இருக்காது, உங்க சிந்தை சும்மா இருக்காது, உங்க செயல்கள் சும்மா இருக்காது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் தேவனை மகிமைப்படுத்துமா. ரகாதானா ரகாடாபா யாந்துனா ரபா ஷகதானா ரிபி பாபா காடாபா உவாதானா ஷகதானா ரபா பாபா காடாபா துனி ரிபி பக்காடாபா ரிஷபா. அல்லேலூயா. என் தேவனுக்கே அல்லேலூயா. இயேசுராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இந்த மாதமும் நடத்திடுவார். தேவாதி தேவன் இயேசுவே நீங்க தான் என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜன். என் குடும்பத்தை ஊழியத்தை நடத்தி செல்வீர். ஆவில நிறவி ஒருமன் ஆவியோடு ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு ஏறிடுங்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை நிறைவேற்றுவாராக உங்க வாழ்க்கையிலே. ஆராதனை ஆராதனை. ரெண்டு கை உள்ளவங்களா உயர்த்தி ஆராதிப்போமா? ஒன்பது மாதமாக என்னை துணையாக இருந்ததே ஆண்டவரே, கேடகமாக இருந்ததே, ரட்சணிய கொம்பாக இருந்ததே, என் துன்பத்தை தாங்கி ஆண்டவரை என் கண்ணீரை நீக்கி காயங்களை கட்டி ஆறுதல் படுத்தி தேற்றி பலப்படுத்தினீரே. நன்றி. ஐ கிவ் தேங்க்ஸ் காட். துணையாளரே துணையாளரே, துன்பத்தை தாங்கும் மணவாளரே. ரபா ஷகதன ரே ஹத்த கலபா யாந்துன கபதன ரபா கலபா. என் கண்ணீரை நீக்கி
உண்மையாய் உண்மையாய் கூப்பிடுங்க, ஆவியோட கூப்பிடுங்க, பரிசுத்தத்தோட கூப்பிடுங்க. ஆராதனை இருளா இருக்கிறது, பாவ இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆவியானவரே, என் குடும்பத்துக்கு வெளிச்சத்தின் தீபத்தை ஊற்றுங்கப்பா. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தருவார். அபிஷேகம். தலையில கையை வச்சு சொல்லுங்க, தலையில கையை வச்சு சொல்லுங்க, வலது கையில. அபிஷேகம் ஊற்றி ரூபமாக்கி ஆற்றலை தாங்க 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 தாங்க. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாகணும். இயேசுவை போல சுவாபம் எனக்கு மாறணும், குணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி நல்ல ஆவில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைகளுக்காக உங்க இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவதற்காக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், குழந்தைகள் படிக்கிற காரியங்கள், ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள், போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பாய் நாளை தினத்திலிருந்து கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமான மழையினால் பிள்ளைகளை நடத்தி செல்வதற்கு, பாதுகாப்பாய் செல்வதற்கு, போக்கிலும் மரத்திலும் இன்று முதல் காக்கும்படியாக, எல்லா தீமைக்கும் உன்னையும் உன் குடும்பத்தை விலக்கி பாதுகாப்பதற்காக, உன் ஆத்மா செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நீ கையிடுகிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் நித்தமும் காத்து உன்னை நடத்துவதற்காக, உன் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி தானியங்கள் நிரம்பி அநேகருக்கு போஷிக்கும்படியாக, உன் பிள்ளைகள் ஒளியும் வர கன்றைகளைப் போல உன்னையும் உன் குடும்பத்தை சுற்றி வரும்படியாக, உன் பிள்ளைகளோட சமாதானத்தை நீயும் உன் குடும்பமும் மட்டுமல்ல உன் சன்னதிகளை நீ பார்க்கும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக, கர்த்தர் உன்னை பெருக செய்வாராக, கர்த்தர் உன்னை நடத்துவாராக. விசுவாசம் உள்ளவர்கள் தேவனை பார்த்து கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Father. உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நீதியின் கரம் எங்களை செம்மையான வழியிலே, நீதியின் வழியிலே, பரிசுத்தத்தின் வழியிலே நடத்தி செல்ல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்மை கிருபையாக தயவாக ஆராதனை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நம்ம மத்தியிலே ரமேஷ் முன்பாக வந்து சங்கீதம் 9வது சங்கீதத்தை வாசிக்க அன்பாய் அழைக்கிறோம். இந்த ஃபேன் போட்டுடலாம்ப்பா, இந்த ஃபேன் ஒன்று போட்டு.
எனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காரலாம். சேர்ஸ் இருக்குது. சேர்ஸில் முடியாதவங்க உட்காருங்க தயவுசெய்து. சேர்ஸில் எல்லாரும் உட்கார கிறிஸ்துவின் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகள் எப்போவுமே குழந்தைகள் 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் முன்னாடியே உட்கார வைங்க பெற்றோர்கள். அதே போல் வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காரணும். சேர்ஸில் யாரும் உட்காராதீங்க. வரும் நாட்களில் பெரியவங்களுக்கு நம்ம சேர்ஸ் கொடுக்க உதவி செய்யணும். அதனால் அதை சிறு குழந்தைகள்லேருந்து குழந்தைகளை பழக்க வைத்தீங்கன்னா கீழ்ப்படியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம மத்தியில் சிமியோன் முன்பாக வந்து சில அறிவிப்புகள் வாசிக்க, அதன் பின்பு ஒரு சில அறிவிப்புகளை அடியன் வாசிக்க கேட்போமாக. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்று மாலை 4 மணிக்கு பைபிள் ஸ்டடி எக்ஸாம் நடைபெறும். சபை முடிந்த பிறகு எக்ஸாம் எழுதுகிற அனைவரும் பாஸ்டர்களை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் சாம்பியன் எக்ஸாம் ஃபீஸ் 40 ரூபா இந்த மாதம் 27ஆம் தேதியில் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சபையில் உபவாச நடைபெற தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை முடிந்த பிறகு திருவிருந்து நடைபெறும். தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் கலந்துபடி கேட்டுக்கொள்கிறோம். ஜப குறிப்பு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பது உங்களுக்கு ஜப ஃபார்ம் கொடுக்கப்படும். அதை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சற்று அவங்க சொன்ன எல்லாம் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கு கவனிங்க, இந்த 2 வருஷம் பக்கத்தில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க பைபிள் கோர்ஸு. அதனால் இன்றைக்கு எக்ஸாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்தாபனத்துலேருந்து நீங்கள் எழுத வேண்டிய எல்லா பேப்பர்ஸுக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. எனவே இன்றைக்கு நீங்கள் எழுத வேண்டிய மாலை எழுத வேண்டியது இருக்கிறதுனால எழுதக்கூடியவங்க தயவுசெய்து மறக்காமல் சபை முடிந்த பிறகு என்னை பார்த்துட்டு போக அன்பாக கேட்குறேன். என்னை பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் வருவது வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்க அன்பாக கேட்குறோம். மைண்ட் செட்டில் வச்சுருங்க. தெரியலன்னா மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், சபை முடிந்த பிறகு எக்ஸாம் எழுதுகிறவங்க என்னை பார்த்துட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, உங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்பார்க்கிற தேவைகள் இருக்கலாம், உங்கள் சரீர பிரச்சனைகள் பல விதத்தில் இருக்கலாம். எனவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பல மைனஸ் பாயிண்ட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்பொழுது வந்து அவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து பெற வேண்டிய நன்மைகள் பெறாமல் பல நாட்கள் பல வருடங்கள் உங்களுக்கு ஆகலாம். இருந்தாலும்
உங்களோடு இணைந்து நாங்களும் ஜெபிக்க, இல்லை சில பேர் உங்களுக்காக மற்றவங்களும் இந்த இடத்துல வந்து ஜெபிக்க நம்ம தினந்தோறும் இங்கே ஜெப கூடுக வைத்திருக்கிறோம். 11 மணி விலந்து 12 மணி வரைக்கும் வச்சுருக்கிறோம். எனவே இந்த ஜெபத்தில் வந்து பர்சனல் காரியங்கள் வந்து நாங்கள் தனியாக நாங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மட்டும் ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தில் பர்சனல் சொந்த விஷயங்கள், பொதுவான ஜெபம் அப்படி இருக்குன்னா சபையோடு இணைந்து நாங்கள் ஜெபிப்போம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இப்போது அவங்க மோனிகா கிறிஸ்டி அவங்க வந்து அதான் சார்லஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஒயிட் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் சபை முடிந்து போவதற்கு முன்பாக நீங்கள் அந்த ஜெப குறிப்பு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் தினந்தோறும் வந்து உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் என்ன செய்வோம், ஜெபங்களை ஏறெடுப்போம். பர்சனல் பேராக இருந்தால் 5 மணிக்கு நாங்கள் ஏறெடுப்போம். பொதுவான ஜெபம் இருந்தால் 11 மணிக்கு நாங்கள் சபையோடு இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. தினமும் 11 மணிக்கு 2 வருஷம் மேலே கூட ஆயிடுச்சு இங்கே ஜெபம் நடந்துகிட்ருக்கு. தினமும் ஜெபம் இருக்குது. ஜெபம் தடையில்லாமல் நீங்கள் நடத்தின வரும் நாட்களில் உங்களுக்கு நவம்பர் 14ஆம் தேதி நினைக்கிறேன், நாங்கள் நேற்று குறித்திருக்கோம். 14ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 40 நாள் உபவாச ஜெபம் இங்கே இருக்குது. அதை குறித்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். 40 நாள் அப்போ உபவாச ஜெபம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் நமக்கு டெய்லி ப்ரேயர் உபவாச ஜெபம் இருக்கும். எனவே நீங்கள் கலந்து கொள்கிறவங்க கலந்து கொள்ளலாம். நமக்கு நேரம் ஆகிட்டே இருக்கிறது. பைபிள் சாம்பியன் சிமியன் சொன்னது போல் அக்டோபர் 27ஆம் தேதி கடைசி பாஸ்டர் சார்லஸ்கிட்ட 40 ரூபாய் கொடுத்துருங்க. இப்பொழுது வருகிற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது. மறந்துடாது, காலையில் 10 மணிக்கு. சிமியோன் மறந்துட்டேன் நான் சொல்ல. இன்ஜின் ஆயில் 300 ரூபாய், பெட்ரோல் 520 ரூபாய்க்கு அடிச்சு. நீங்கள் உட்காருங்க. பசங்க யார் ஒருத்தர் வாங்க. அது போக வந்து என்ன செலவு பண்ணேன், திருவிருந்துக்கு 110 ரூபா நேற்று டிஆர்ஜி மண்டபத்தில் வாங்கினோம். பில்லு நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டால உங்களுக்கு எல்லாமே ரைட்டு. அப்போது இது செலவாயிருக்கு. தேவைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாமத்துக்கு. ஆண்கள் ஐக்கியம் அது கொஞ்சம் சொல்கிறேன். புருஷர்கள் தயவுசெய்து ரொம்ப கவனமாக கேட்கணும். யாராவது தயவுசெய்து மறந்து இருந்துடாதீங்க, தெரியலன்னு சொல்லிடாதீங்க. சபை ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் உங்கள் குடும்ப பெரிய ஆசீர்வாதத்துக்கும் முதுகெலும்பே நீங்கள் தான். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்களேன். யார்? புருஷர்கள். அப்படி திருமணமானவர்கள் பெண்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுதான் அவங்க கேள்விப்படிவாங்க. அப்போ இந்த சபை வளர்ச்சிக்கும் உங்கள் குடும்பத்தில் முழு ஆசீர்வாதத்தையும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 121 சொல்கிறார்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிப்பான், அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவதின்னு சொல்லலை, பாக்கியவான். அப்போ குடும்ப தலைவனுக்கு தான் இருக்குது. அப்போ புருஷர்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்கள் ஸ்திரீகளும் ரொம்ப முக்கியம். வரும் நாட்களில் குடும்ப முகாம் வைக்கலான் இருக்கிறோம். அது பார்த்து நாங்கள் முடிவு பண்ணுவோம். அப்போ எல்லோரும் இதே மாதிரி கலந்து கொள்ளணும். இப்பொழுது வந்து புருஷர்கள் பாருங்கள், நம்ம இங்கேருந்து நம்ம திருப்பூரில் நடந்து ஒரு சில பேர் வந்தீங்க. கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் வந்து உங்களுக்குன்னு புருஷருக்கு ஸ்திரீகளுக்கு யாராவது இருந்தாலும் முழுமையாக பெண்கள் குடும்ப தலைவன் தலைவி கட்டாயமாக கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கார். இந்த சபைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு ஃபெலோஷிப், ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தால் தான் குடும்ப வளர்ச்சி போல் சபையும் வளரும். எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா அது இழுபறி கேஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வுன்னு நம்ம ஒன்றுபட்டால் தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ புருஷர்கள் வந்து மதுரை கேம்பில் கலந்து கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சபை. என்னுடைய மருமகன் கூட பாருங்கள், ஆண்ட்ரூ, அவங்க சென்னையில் வந்து ஏஜி சபையில் உங்களுக்கு தெரியும். அவர் சபையில் பார்த்தீங்கன்னா 31 ஆண்கள் இருக்கிறாங்க. சின்ன சபை தான், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் 31 ஆண்கள் என்னது இருக்கிறாங்க. 21 பேர், ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்க ஸ்டாப் ஆகிடுச்சு. 21 பேர் கொண்டு போனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 16 பேருக்கு மேலே ஒரு நெருப்பரிச்சல் என்ற சபைக்கு போயிருந்தாங்க. அவங்க இப்படி பல சபையிலேருந்து ஆட்களை கூட்டி போனாங்க. ஆனால் நம்ம சபையில் ஒரு நபர் கூட கிடையாது. இந்த அதாவது மதுரையில் பார்த்துட்டோன்னா 8000 ஆண்களுக்கு மேலே கலந்து கொண்டதாக கேள்விப்பட்டோம். 8000 பேர், எல்லாமே ஒரே யூனிஃபார்ம். ஒவ்வொருத்தர் சபையில் ஒவ்வொரு யூனிஃபார்ம். கேட்கவே எங்களுக்கு ஆசைடும். போன தடவை நம்ம புருஷருக்கு போயிருந்தோம்ல, ஒரு குரூப் வந்தாங்க பற்றியில் யூனிஃபார்மாக வந்தவங்க தெரியுமா? அங்கே திருப்பூர் சிட்டி ஏஜி சர்ச்சு போயிருந்தோமே, புருஷர்கள் மீட்டிங் நடந்தாலும் இல்லையா? வந்தவங்க யாராக இருக்கிறீங்க? ரமேஷ் பார்த்தீங்களா இல்லையா?
நாமளும் அப்படி தான் நல்லா நம்ம சாரோன் ஏஜி சபைன்னு சொல்லி எம்பளத்தோட என்ன செய்யணும், ஒரு பனியன் அடித்து ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நம்ம அப்படி கொண்டு வரது நான் செலவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் பிள்ளைகள் பொறுத்தளவுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு அதை இங்கே மோனிகா கொஞ்சம் இப்படி வந்தால் பாரு, கொஞ்சம் வாங்க எந்திரிச்சு இப்படி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்க்கட்டும், பெண்கள் பார்க்கட்டும், பிள்ளைங்க கவனிச்சிங்க. அந்த மாதிரி கண்ணியமான ஒரு உடை, எப்படி வேறு கண்ணியமான ஒரு உடை, பெண்களாக இருந்தால் சேலை பண்ணலாம். ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆண்கள் பொறுத்தளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட். ரமேஷ் பாருங்கள் அப்படியே சூப்பராக உட்காந்துக்கு ஆண்கள் அது மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக். நமக்கு ஏஜிக்கு அதுதான் சைட்டபிள் ஏஜி ட்ரெஸ்ஸு அது போட்டுக்கலாம். பாக்கி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சமயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வரலாம். திருவிருந்துக்கு அதேமாதிரி நீங்கள் கொள்ளலாம், ஒயிட் அண்ட் ஒயிட்டு கூட போடலாம். அது ஒரு பெரிய ஒரு நல்லது. ஆனால் பரிசுத்த மகிமைக்கு ஒரு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இதில் மைண்ட் செட் வாங்க. வருகிற கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்த்துக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸு வாங்குங்க. இன்றைக்கி புதுசாக ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்குவீங்க, அதுக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நடத்துவாராக. இப்பொழுது சின்ன வீடியோ கிளப் அடுத்தது நம்ம தேவை செய்திக்கு நேராக போவோம். தம்பி பாஸ்டர் போடுங்க. அங்கத்தினர் ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். இந்த அங்கத்தினர் ஃபார்ம் கொடுக்காம நிறைய பேர் இருக்கிறீங்க. தயவுசெய்து அது கொடுத்துருங்க. ஃபில் பண்ணாமல் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க. இந்த அங்கத்தினர் ஃபார்ம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது நம்ம இருந்தால் தான் உங்கள் வீட்டில் பல நிகழ்ச்சியில் நாங்கள் சபையோராக இணைந்து கலந்து கொள்ள முடியும், ஜெபிக்க முடியும். சரிங்களா? அதனால் அங்கத்தினர் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அதை வாங்கிக்கோங்க. வாங்காதவங்க வாங்கி கொள்ளுங்க, வாங்கினவங்க ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபில் பண்ண தெரியலன்னா எங்கள் கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்போம். இப்போ தம்பி என்ன ரெடி ஆகிடுச்சு, தம்பி போட்டுவிடும். ரைட்டாக மதுரையில் நடந்த கேம்ப் சைட்டில் புருஷர்கள் எவ்வளோ பேர் கலந்துங்க, ஒரு சின்ன ஒரு நிமிஷம் மட்டும் அதை போட்டு காட்டுவாங்க. காட்டுங்க தம்பி. ஆயிடுச்சா? என்னப்பா லேட் ஆகும், ரெடியாக வச்சுருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம் தான் விட்டுருங்க. ரைட். ஒரு நல்ல லேப்டாப் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு உணர்த்தலாம் பாருங்கள். அது தம்பிக்கு +2 கொடுத்தது லேப்டாப்பை வச்சுட்டு நாங்கள் உருட்டிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு பாப்பா கூட சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போனால் 1200 செலவு போச்சு, ஆண்டு கொடுத்துருந்தா கூட ஆயிருக்குமே. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொண்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஏஜி சபை உள்ளவங்க காண்பிப்பட்டாங்க. இவங்க சபை ஏஜி சபை தலைவர்கள். அவ்வளோதானே? சரி. ஃபோட்டோ இதெல்லாம் இது இல்லை. சார் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, கவனிச்சிங்களா? இன்னும் வெளியில் இது வந்து உள்ள ஆடிட்டோரியில் தான் இருக்குது. வெளியில் நிறைய பேர் உட்காந்தது எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. 10,000 பேரா? ஓகே ஓகே. வாலிபர்களோடு அதிகமாக அவங்க தான் கலந்துருக்காங்க. அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு மனசில் எப்படி இருக்கு? உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நானும் இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது குடும்பத்தை நடத்த தெரிய. புரியுதுங்களா? அப்போ அதனால் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் ஒரு டூர் போன மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி பெண்களும் அதே மாதிரி தான். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது கூட சாட்சி எதாவது இருக்குங்களா? சாட்சி எதாவது சொல்ல இருக்குதுன்னா ஒரு நிமிஷம் சொல்லலாம். வேறு சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் நீங்கள் சாட்சி சொல்லலாம். இருக்கிறீங்களா? சாட்சி இல்லாத பட்சத்தில் சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்பித்தர அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 3 வயதிலிருந்து 14 வயதுக்கு கீழே. அடுத்த வாரம் வாலிபர்களுக்கு சீய இருக்குது. அடுத்த வாரம் வாலிப பிள்ளைகளுக்கு சீய ஆராதனை இருக்குது. கண்டிப்பாக மறந்துடாதீங்க, கலந்து கொள்ளணும். சரிங்களா? ரைட்டு.
கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் எப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம தியானிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஒரு சின்ன ஜெப குறிப்பு. தாஸ் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க அன்பாக கேட்கணும். தாஸ் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளோடு பேசுவதற்காக. கிருபையோட வழிநடத்தினர் கர்த்தாவே, தொடர்ந்து உமது வார்த்தைகள் கொடுக்க தாசனையும் கருத்து தருகிறோம். தாசனால் ஒரு வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அது சிந்தைகளை செவிகளை திறந்து கேட்கத்தக்கவனும் தெய்வ நடத்த போவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெயிக்கிறவர்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் கரங்களை ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தாசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற தெய்வ வார்த்தை நாம் கவனமாக கேட்கும்படியாக கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. புதிதாய் வந்தவங்க, ஏற்கனவே வந்து கொண்டவங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நான் நன்றி கடனை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்திய வார்த்தை என்னென்றால், எபிரெயர் ஆகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வாசிக்க அன்பாய் கேட்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தமிழ் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது அங்கே தேவன் ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே அவர் என்ன செய்தார்? ஆணையிட்டுன்னு சொன்னார்னா, ஆபிரகாமை பார்த்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் இந்த பூமியில் பெருகவே பெருக பண்ணுவேன். அது மாத்திரமில்லாமல் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொள்ள இருந்ததாக பார்க்குறோம், பெற்றுக்கொண்டதாகவும் பார்க்குறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்போது இந்த இடத்துல என்னென்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் தான் நமக்கும் உண்டு. அப்போது ஒரு ஆபிரகாமோட சன்னதிகள், நீங்களும் நானும் யார்? ஆபிரகாமோட சன்னதிகள். அப்போ ஒரு அப்பா ராஜா வந்து அவங்க பிள்ளைகளும் ராஜான்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுல? நமக்கு முன்னோர்கள் பெரியவங்க வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட வம்ச வழிபாடு அந்த வழியில் தான் வந்துட்டுருக்கும். ஆக ஆபிரகாமோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு மட்டும், அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, விசுவாசிக்கிற நமக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் பாருங்கள் எப்படிப்பட்டதா. விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை பார்க்கிறார். விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை பார்த்து தான் அந்த வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் காலத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்களே. ஏன் அவங்க அப்பா இருந்திருக்கிறாரு. அப்பா என்ன செஞ்சார்? குல தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் பேர் என்ன? ஊர். அப்பாவோட ஆபிரகாமோட தகப்பன் பேர் என்ன? ஊர். அவங்க வீடும் அதான் ஊருமும் ஊர் தான், ஆனால் ஊர். அப்போ ஆக தேராகு. அப்போது அவங்க அப்பா பேர் என்ன? தேராக. ஆனால் வாழ்ந்த ஊர் என்னது? ஊர் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவருக்கு கிடைக்காத அந்த ஆசீர்வாதம், அவருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் நன்மையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, அப்போ கவனித்து பாருங்கள், ஆபிரகாம் மேலே கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? நம்பிக்கையும் விசுவாசம் வைத்திருக்கிறார். அதனால தான் இவன் அவங்க தகப்பனை காட்டிலும், தேராக தகப்பனை காட்டிலும் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணி தான் அது ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த பூமியில் சகல ஜாதிகள் மத்தியில் உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அது மாத்திரமில்லாமல் அவன் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்தான்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்தான்? குப்பையில் தூக்கி போட்டுட்டாரா? இல்லை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டாரா? யாரும் பதில் சொல்லுங்க. டக்குன்னு பதில் சொன்னால் தானே தெரியும். வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சார்? நம்பிக்கை, விசுவாசம் வைத்தார், நம்பிக்கை வைத்தார். அந்த விசுவாசத்தை கவனிக்கிறார் கர்த்தர். நான் சொல்லுகிற வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ, நம்பப்படுகிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, உறுதியான நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அந்த காரியத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். புரியுதுங்களா? இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அதுதான். ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வதிச்சாரு. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லையே,
ஆபிரகாமுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலேயோ ஏதோ அவருக்கு நடந்த கதையை காரியத்தை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்து நான் இந்த நேரத்தில் கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ என் வாழ்க்கையில் அது இல்லையே. என் வாழ்க்கையில் இருந்தால் நான் என்ன செய்யலாம்? ஆபிரகாமை போல நான் என்ன செய்யலாம்? சாட்சி சொல்லலாம், இல்லை நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்க. அப்படி அல்ல. அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் எத்தனை வருஷ காலமாக பொறுமையாக காத்திருந்தான்னா 25 வருட காலமாக காத்திருந்தான். நம்மளால் முடியுமா? 25 நிமிஷம் கூட காத்துக்க முடியாது, 25 நாளும் காத்திருக்க முடியாது. அப்படி தானே? 25 வருட காலமாக. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்து ஊர் என்ற அந்த பட்டணத்தை தேசத்தை விட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் போனான். அந்த போனது நிமித்தமாக கர்த்தர் அவனை பெரிய சீமானாய் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் அவனுக்கு அது 2வது வாக்குத்தத்தம் என்னது? உன் ஜாதியை பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன், இப்படி சொன்னார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். 25 ஆண்டு காலமாக அவன் பொறுமையாக காத்திருந்தான். அதை இங்கே வாசிக்கிறோம் 15ல் வாசிங்க. அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று கொண்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொறுமை இருக்குதா? பொறுமை இருக்கிறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. ஒரே ஒருத்தர் தான் பொறுமையாக இருக்கிறாரு, சின்ன தம்பி. அது எப்படி அவர் புரிஞ்சு கையை உயர்த்துறாரா, புரியாமல் உயர்த்தாரா தெரியாது. ஆண்டுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் அவசரடி ரங்கப்ப மாதிரி இருக்கிறோம் இல்லையா? அவசரம். அந்த அவசரத்தினால தான் நிறைய இழந்து போகிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய எல்லா வித உதவிகளை நம்ம தயவு இழந்து போகிறது காரணம் தான் பொறுமை கிடையாது. ஆனால் ஆபிரகாமோட பிள்ளைன்னா அப்போ அவருடைய சன்னதின்னா ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாபம் நமக்கு இருக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்து பொறுமையாக தானே இருந்தார். அத்தனை அடி வாங்குற வரைக்கும் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாக தானே இருந்தார். சொல்லுங்கள். அப்போ நமக்கு எங்கே போயிடுச்சு அந்த பொறுமை? பொறுமை இருக்க வேண்டியதில் பொறுமையாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்க முடியாது. எல்லா விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருக்கும். ஒரு ஆபத்து வருதுன்னா ஒருத்தர் யாராவது நம்ம குடும்பத்தில் பலாத்காரம் பண்ணுற ஒரு ஆபத்து பண்ணுறேன்னா பொறுமையாக கை கட்டிட்டு நின்று பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும் அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, அவருடைய கரத்தில் நான் தயவு பெற்றுக்கொள்ளணும்னா நாம் பொறுமையாக இருக்கணும். அவன் பொறுமையாக இருந்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். ஒரு நாள் கூட அவன் அவசரப்படலை. ஆமீன். அப்படியே உட்காந்துட்டு தூங்குற மாதிரி இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்கு பிரசங்கம் பண்ணவே. ஒரு சத்தம் ஒரு நபருக்கு கூட வர மாட்டேது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 15ஆம் வசனத்தில் அவன் பொறுமையாக இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு திரளான ஆஸ்திகளை மத்தியில் உன் சன்னதியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ திரளான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஊர் என்ற தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தான். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நேற்று டிஆர்ஜி மண்டபத்தில் கூட அகஸ்டின் ஜெபகுமார் வந்திருந்தார். எத்தனை பேர் போனீங்களோ தெரியாது. சரி, அங்கே அவர் கொடுத்த சாட்சி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஜினியர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அவர் சொந்த ஊர்னு நினைக்கிறேன். அப்போது அவர் சென்னை ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொறுப்பான ஒரு உத்தியோகத்தில் இருந்ததுனால ஆண்டவர் 2-3 தடவை அவருக்கு என்ன சார் அழைப்பு கொடுத்து அவர் போகாதனால அதுக்கப்புறம் அவர் தெளிவான வார்த்தை ஆண்டவர் கொடுத்த பிறகு அவர் போனார். ஆனால் இன்றைக்கி பீகாரில் பார்த்தா அவ்வளோ பாடுகள் கஷ்டத்தின் மத்தியில் ரொம்ப பொறுமையாக அவர் ஆண்டோடைய வேலையை செய்து நிறைவேற்றினார். இன்றைக்கி உலகம் முழுவதும் அவரை என்ன செய்கிறாங்க? அவரை கனப்படுத்துகிறார். எத்தனையோ போதகர்கள் அவரை பார்க்க முன்னாடி நின்று பேச பயப்படுறாங்க. பரிசுத்தவான். எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அவர் சொல்கிறார் 25,000 மக்களுக்கு மேலே என்னது படிக்க வைக்கிறாரு. அவங்க ஸ்கூலில் கல்லூரியில் 25,000 பேருக்கு மேலே இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. அது போக 1100 சபைக்கு மேலே கிளை சபை ஆரம்பிச்சிருக்கிறார். அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவ்வளோ கொடூரமான ஒரு சாட்சி கேட்கும்போது கஷ்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு விசுவாசத்தை இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பெரியவர் சொல்லப்போனால் எப்பேற்பட்ட மந்திரிகளாக இருந்தாலும் சரி அவரை தேடி வராங்க. அவர் தேடி போட அவரை தேடி தான் வராங்க.
அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு. ஆனால் அவருக்குன்ற ஒன்றுமே கிடையாது. அவர் இன்னும் வாடகையில் வீட்டில், நான் கூட சொந்த வீட்டில் இருக்கிறேன், ஆனால் அவர் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. பல கோடி, ஆயிரக்கணக்கான கோடி கூட அவருக்கு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்து அவருக்கு ஆண்டர் கொடுத்தாலும் அப்படியே கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வெறுமையாக போய்டுவார். சம்பளம் மட்டும் எடுத்துக்குவார். வாடகை வீட்டில் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கார். மனைவி பிள்ளைகளை கூட ஒன்றும் செய்ய மாட்டாரம்மா. அந்த மாதிரி சுவாபம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் நடத்தி வைக்கும்போது இன்விடேஷனே நான் அடிக்கலை. ஏன்னா ஒரு இன்விடேஷன் இவ்வளோ ரூபா, அந்த காசு இருந்ததுன்னா ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஊழியத்துக்கு கொடுக்கலாம், பாஸ்டர்ஸுக்கு கொடுங்கன்றாங்க. நான் அதை பிடிச்சி பந்தா பண்ணுறதுக்கு எனக்கு வேலை இல்லை. ஒரு இன்விடேஷன் வேலை 100 ரூபா பக்கத்தில் வரும், அது தேவையே இல்லை. நான் கூட அப்படி செயலி அடிச்சிருக்கிறேன்னு நினச்சி பாருங்கள். அப்போ அதுக்காக கஞ்சத்தனம் கிடையாது. மக்களோட பணம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமான அந்த பணத்தை விரயமாக்கக்கூடாது. அது எத்தனையோ ஏழைகளுக்கு போய் சேரும். புரியுதுங்களா? அந்த சுவாபம் இருக்கணும், எனக்கும் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். அப்போ அதுக்காக பிச்சைக்காரத்தனமாக கஞ்சத்தனமாக இருக்குன்னு சொல்லலை. எதுக்கு நம்ம செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர காரியம்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை இழக்க செய்திருவார். நம்ம செய்கிற, அதாவது நான் ஒரு ஊழியக்காரனா நியாய தீர்ப்பு நாட்டில், தேவனுடைய நியாய தீர்ப்பு நாட்டில் 1 ரூபாய் என்னால் நான் கணக்கு கொடுத்தாகணும். நான் சொல்கிற புரியுங்களா? அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கணக்கு ஏன் கொடுத்துட்ருக்கிறேன்னா அதுதான். நியாய தீர்ப்பு நாட்டில் நான் 1 ரூபாய் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் நான் வீணாய் செலவு பண்ணான்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பில் நான் 1 ரூபாய் அவருக்குனாலும் நான் அவருக்கு கணக்கு கொடுத்தானுன்ட்டு எனக்கு இருக்குது. ஊழியத்தில் எவ்வளோ பயந்துருக்கணும் தெரியுங்களா? நாங்கள் மக்களோட பணத்தை வீணாய் செலவு பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ ஆபிரகாமை அவன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையாய் காத்திருந்ததுனால தான் அந்த பொறுமையை கர்த்தர் கவனிக்கிறாரு. அந்த பொறுமை நிமித்தமாக விசுவாசத்தை கவனிக்கிறாரு. விசுவாசத்தை நிமித்தமாக உறுதியான தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் கவனிக்கிறாரு. அதன் பின்பாக அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஆமீன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொறுமை வேணும். திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பெண் பார்க்குற ஆண் மாப்பிள்ளை பார்க்குற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்கள் எடுத்தாலும் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிற வரைக்கும் நீங்கள் ஜெபத்தில் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு சில காரியங்கள் செய்வதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இழந்துக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் இழந்து போகிறோம். பெற வேண்டியதில் பெற முடியாமல் போயிடுது. அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம். கௌரவத்துக்காக, மேட்டின்மைக்காக ஒரு நாளும் நீங்கள் செய்யக்கூடாது. தேவநாம மகிமைக்காக செய்யுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பங்களிலே பார்த்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம் பெருக்கம் குறைவாக இருக்கிறது இது ஒரு காரணமாக இருக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுக்குற வசனம், வாக்கு தத்தமான வசனம், எல்லாமே வசனம் வாக்கு தத்தம் தான். நிறைய வசனம் இருக்குது. ஆண்டவர் என்றைக்கு உங்களோட பேசுகிறாரோ அது பொறுமையாக நம்ம காத்து கொள்ளாமல் இருக்கனால தான் குறைவு ரொம்ப காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பொருளாதாரம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் குறைவு இருந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? குறைவு, ஆடம்பர வாழ்க்கையில் குறைவு. நம்ம ஏதோ ஒரு சபையில், நம்ம சபையிலேயே எங்கே தெரியல, ஒரு சபையில் ஒரு சகோதரி, ஒரு குடும்பம் புதுசாக வந்துட்டுருக்குறாங்க. அவங்க இப்போ வந்திருக்கிறாங்களே தெரியல எனக்கு, வந்தாலும் அவங்க கேட்கட்டும், நல்லது தான். இப்போ 40-50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளமாம்மா. மாதம் எவ்வளோ? 40-50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா மிகுந்த பாடு கஷ்டத்தில் வாழ்கிறாங்க. எதுக்கு சொல்லுங்கள்? 40-50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, இதே அருள்படுத்துறது தான். ஆனால் மிகுந்த கஷ்டம். புரியுதுங்களா? கடன் பிரச்சனையில் அதிக கஷ்டம். ஒன்றுமே கிடையாது, பெரிய குடும்பமும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எப்படின்னா வீணாய் செலவு செய்கிறார்களாமா. ஆடம்பர செலவு, ஆடம்பர காரியங்கள் அப்படி இருக்கவே கூடாது. எதுக்கு செலவு பண்ணணும் அதுக்கு தான் செலவு பண்ணணும். அதுக்காக கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வீணாய் ஊதாரித்தனமாக செய்யக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கை பண்ணக்கூடாது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இழக்க செய்வார். தேவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் தங்கும். அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருக்க குறைவாக இருக்கிறது. ஏன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் குறைவு அப்படி இருந்தால் அதுவும் குறைவாக இருக்கும். தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிற குடும்பம் குறைவாக இருக்கும்.
தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரம் குறைவாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்கும். அப்போ அல்லது பொருளாதாரத்தில் பெருக்கம் இருக்காது. ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் வாங்கவே முடியாது, அதுலேயும் குறைவு. ஆசீர்வாதத்தின் பிறவி அது போக பார்த்தீங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகளாக இருப்பாங்க, ஆனால் பார்த்துட்டேன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் குறைவாக இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறைவாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுக்காக இயேசு ஒரு நாள் உங்களை என்னையும் இந்த இடத்துல கொண்டு வரல. சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சுதந்திரித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கவலைப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கவலைக்காரன் என்ன செய்வான்? பிசாசு உங்களை கவலையிலேயே கொண்டு போயிடுவான். அந்த கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடு. புரியுதுங்களா? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் மிகுந்த ஞானமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செலவு பண்ணணும். அதனால தான் நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரம் எங்களுக்கு காணிக்கை ஆண்டர் கொடுத்தாலும் அதை நாங்கள் என்ன செய்வோம், கணவன் மனைவியாக நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த காணிக்கை தசம பாகத்தை என்னென்னு எடுத்து வச்சு தசம பாக கவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி காணிக்கைக்கும் ஜெபம் பண்ணி என்ன செய்வோம்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பாசமாக நாங்களும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆரம்பத்தில் ஒரு ஜெபம், முடிந்த பிறகு ஒரு ஜெபம், அவங்களோட குறிப்புகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவரே இந்த ஒவ்வொரு காசுகளும் நீர் அந்த நேரத்தில் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீரோ, ஆலோசனை கொடுக்கிறீரோ, அதன்படி இந்த பணத்தை நாங்கள் செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனை பேர் செய்கிறீங்க? வரும்போதே அங்கேருந்து வரும்போதே கந்து வட்டிக்காரன் பாதி பிடிங்கிட்டு போயிடுவான், மீதம் பொழுது பேக்கரிக்காரன் பிடிங்கிட்டு போயிடுவான். சில பேர் மப்பு மந்தாரமாக இருக்கிறோம், அவன் வாழ்க்கையிலே அது எல்லாத்தையும் இடத்தை வெள்ளத்துட்டு போயிடுவான். வெறும் ஓட்டப்பையாக வந்து நிற்பாங்க. திங்கக்கிழமை டீ காசு கிடைக்குமா நிற்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க? உண்மையாக அப்படி செய்கிறவங்க வாரம் தவறாமல் இல்லை மாதம் சம்பளம் வாரம் செய்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காணுவீங்க பார்ப்போம். ஒரே ஒரு நபர் எங்கேயோ கண்ணாடியில் தெரியுது. ஓ மோன்சி கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். 60-70 குடும்பத்தில் ஒரே குடும்பம் தான். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு நல்ல பலனும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து, யாருக்குமே கிடைக்காது வேலை கிடைக்காது குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க பழமொழி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலைகளை கொடுத்து ஆண்டர் போக்கிலும் மரத்தில் எல்லாவித நன்மையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான ஆகாரத்துக்கு உண்டான போதுமான அந்த குடும்பம் நடத்தி செல்வதற்கு தேவையான வருமானங்கள் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நன்றி சொல்லணும். புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து ஆசீர்வாதம் பெருகணும்னா ஆண்டோருக்கு முதல்ல எந்த செலவு பண்ண எந்த கணித்து நீ வாயா நாளைக்கு வந்து வாங்கிக்க போயா வந்து நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வச்சுட்டு நமக்கு செலவு பண்ணதை எடுத்து வச்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் இழந்துச்சுன்னா யாரும் கேட்க வேண்டாம், நேரம் இந்த மனுஷனை இப்படி பிடிச்சி நில்லுங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன். நீங்கள் டைரியில் வேணால் எழுதி வைங்க. உங்களுக்கு இது நிமிஷம் அதுக்காக தசமபாக காணிக்கை பற்றி பேசுகிற ஆள் அதுக்காக நான் வரலைங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு முதலிட நன்றி சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இல்லாட்டி என் சொக்காயை பிடிங்க. நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன் ஓட்டையாண்டியே தான் இன்றைக்கி வரைக்கும். விசுவாசத்தோடு செய்யணும். கடமைக்காக செஞ்சேன்னா இருக்கிறதும் போயிடும். நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதை செய்கிறதுனால தான். நான் கற்றுதான் கொடுக்க முடியும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்களுக்கும் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எது வந்தாலும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் பொறுமையாக டீல் பண்ணணும், காத்திருக்கணும். இந்த பிரச்சனை இருக்கா, கர்த்தர் ஒரு நாள் அதை நீக்குவார். அவசரப்பட வேண்டாம். ஒருத்தவன் எனக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறானா அவசரப்பட வேண்டாம், ஒரு நாள் அவன் மாற்றுவார். எனக்கு அகேன்ஸ்டாக கம்பெனியில் இருக்கிறாங்களா பிரச்சனை பண்ண வேண்டாம், ஒரு நாள் கர்த்தர் அவனை நல்ல எண்ணத்தில் என்னை ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றுவார். ஜெபம் பண்ணுங்க, பொறுமையாக உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் காத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவசரப்பட்டு சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டா கடைசியில் என்ன ஆகுது? ஊராக சுற்றிட்டு இருக்கணும், கம்பெனியாக சுற்றிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் என்ன, அது கடன் தொல்லை. இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் இழக்காமல் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை பெருகவே பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்க உன் பேரை பெருகவே பெருமைப்படுத்துவேன். பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ சிறுக விதத்தா சிறுகதான் அறுக்க முடியும், பெருக விதத்தா பெருக அறுக்க முடியும்.
ஆண்டுடைய சமூகத்தில் உன் நேரத்தை பெருக செய்யுங்க. ஜெப வாழ்க்கையை பெருக செய்யுங்க. விசுவாசத்தில் வளர செய்யுங்க. நம்பிக்கையில் வளர்ச்சி உண்டாகட்டும். இல்லாட்டி கிளர்ச்சி தான் உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு எந்தெந்த விதத்தில் ஆசீர்வதித்தார் என்று சில பட்டியல்கள் விளமாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை எப்படி ஆசீர்வதித்தார் என்று இந்த சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போ அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் பார்த்துட்டுன்னா அந்நாட்களிலே லோத்துவுக்கும் ஆபிரகாமோட மந்தைகளுக்கும் வாக்குவாதம் நடந்தது. அதாவது லோத்து ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சிட்டு போ, ஊர் நான் காண்பிக்கிற தேசம் போன்னு சொன்னது யாரு? ஆபிரகாமுக்கு தான் சொன்னார். ஆபிரகாம் என்ன செஞ்சா, நான் போகிறோம் லோத்து சகோதரனே, நீயே என் கூட வாடா அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்ட. அதான் அங்கே தான் பிரச்சனையே. உன்னையும் உன் குடும்பத்தை கூப்பிட்டா போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு லோத்தையும் சேர்த்து, லோத்தை பற்றி ஆண்டவர் சொன்னாரா? எப்போ லோத்தை கூட்டிகிட்டு கூட போகும்போது லோத்துக்கு குடும்பம் வேறு, அவன் சகோதரன் அவன் குடும்பம் வேறு, என் குடும்பம் வேறு. அப்போ லோத்துவை கூட்டிகிட்டு போ கர்த்தர் சொல்லலை. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போக சொன்னார். உண்மைதான். லோத்துவை சேர்த்து கூட்டு போனதுனால ஆண்டவர் ஆபிரகாமையும் ஆசீர்வதி சொன்ன கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வதித்து பெருக செய்தார். அதே போல் லோத்துக்கும் பெருக செய்தார். நடந்தது என்ன? அங்கே ஆபிரகாமோட மந்தைகளுக்கும் லோத்தோட மந்தைகளுக்கும் உள்ள மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் டெய்லி சண்டை. என்ன சண்டை? ஆடு மேய்க்கிற சண்டை. இல்லை, ஏன் ஆடு இங்கே வயலில் வந்துருச்சு, உன் ஆடு இங்கே வந்துருச்சு, அப்படி தானே இருந்திருக்கும். இப்படி வாக்குவாதம் அதிகமாக இருந்ததுனால அங்கே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு தன்மை உண்டாக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார்? செப்பா, நம்ம 2 பேரும் சகோதரர்களாக இருக்கிறோம். நம்ம 2 பேர்த்துக்குள்ள எந்தவித வாக்குவாதம் வேண்டாம். பூமி நிறைவும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? நிறைய எவனும் நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்க எங்கேயும் கிடையாது. நிறைய பூமியில் பார்க்குற இடமெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அருமையான தேசம் கொடுத்துருக்கிறாரு. நீ உன் என் மந்தைகளுக்கு சண்டை போட வேண்டாம், வழக்காட வேண்டாம். நம்ம ஒருமித்து சகோதரர்களாக இருக்கிறோம். அதனால் உனக்கு எங்கே தென்படுதோ அந்த தேசத்துக்கு நீ, அந்த பட்டணத்துக்கு நீ போய்க்கோ. எனக்கு எங்கே போகிறோம் நான் போய்க்கிறேன். முதல்ல நீயே சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே லோத்து இதுதான் சமையல்னு செஞ்சார். உடனே அப்படியே பார்க்குறாப்புல, ஆஹா, எகிப்து தேசத்தில் சும்மா சீரும் செழிப்பும் நல்ல வயல்வெளி, ஒரு கானான் தேசத்தை போல நல்ல அழகாக நல்ல தண்ணீர் நீரூற்று வயல்வெளி எல்லாம் மகிமையாக இருக்கிறன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாப்புல, நான் அங்கே போகிறேன்னு. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே. ஏன்னா அங்கே என்ன இடம்? சோதாம் குமார பட்டணம்னு சொல்லப்படுகிறது. அங்கே போய் பார்த்தா நல்லா வாழ்ந்தான். ஆனால் அங்கே உள்ள ஒரு ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? நம்ம திருப்பூர் மாவட்டத்தை காட்டில் அதிகமாக இருக்கும் பிரச்சனை. எல்லா விதம் இருக்குது. வேசித்தனம், விபச்சாரம், மதுபானம், கொலை பண்ணுற எல்லா வித பழக்கம் கொடூரமாக தினந்தோறும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பட்டணம். அது அவனுக்கு தெரியல. ஆனால் வயல்வெளிகளை பசுமை பார்த்தோன்னே அவன் ஓடி போயிட்டான். புரியுதுங்களா? ஆனால் அப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு, அடடா, என் பிள்ளை எவ்வளோ பொறுமையாக டீல் பண்ணான், சண்டை போடாமல் எவ்வளோ பொறுமையாக இருந்தான், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணுமே, இவனுக்கு தானே நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், இவன் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு போனானே, பரவாயில்லையே, சண்டை போடாமல் அவனுக்காக விட்டு கொடுத்துட்டானே, பரவாயில்லையேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாப்புல என்ன செய்கிறாரு? உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி நீ அப்படியே பாரு, சுற்றி பாரு, இது நீ எந்த பக்கம் நீ அவன் சொல்கிறான், நீ கிழக்க போனால் நான் மேய்க்க போகிறேன் கிழக்க போகிறேன். அவன் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் ஆண்டவர் மீதி உள்ள இடத்த எவ்வளோ தூரம் நீ நடக்க முடியுமா நட, எவ்வளோ தூரம் கண்ணிட்டு பார்க்க முடியுமோ பாரு, அத்தனையும் உனக்கு சொந்தமாக கொடுக்குறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவன் போனான், சண்டை பண்ணிட்டு போனான். ஆனால் என்னாச்சு? உருப்படாமல் போயிடுச்சு. அவன் குடும்பமே உருப்படாமல் ஆபத்தில் போய் சிக்கிட்டான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பொறுமையாக காத்தான். ஆண்டவர் சொன்னதெல்லாம் மீண்டும் மீண்டும் கீழ்ப்படிஞ்சான். அதனால தான் அவனுடைய அவன் குடும்பத்தை கர்த்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வரைக்கும் பேச வச்சார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 13 7 17 வரைக்கும் வாசித்தவாங்க. இது மைக் இல்லைங்களா தம்பி? மைக் என்னாச்சு? இருப்பா போகணும். ம் 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 ம்
ம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் தானே வாசிக்கிறீங்க. 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமியும் கொமோரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ ஆபிரகாமோட சூழ்நிலைனா விட்டு கொடுத்தல், பொறுமையாக விட்டு கொடுத்துருக்கிறான். இன்றைக்கி விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க, அப்படி தானே? எதுக்கு விட்டு கொடுக்கணும், அதுக்கு தான் பாஸ்டர் சொல்லிட்டான்ட்டு எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஈசா விட்டு கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏசா அப்போ விட்டு கொடுக்க வேண்டியது தான் விட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எங்கே இருந்தாலும் சரி, நீ கண்களை ஏறெடுத்து பார், அத்தனையும் நான் உனக்கு தருவேன். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உனக்கு பின் வரக்கூடிய சன்னதிகளையும் நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு டீல் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கும் போது, ஜெபத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தின் மகிமை, அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரம் 9வது வசனத்தில் அங்கே வாசிப்போம். 9ல், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்க, ஆபிரகாம் லோத்து பார்த்து சொல்றாப்புல, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம், உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம், சமாதானத்தோடு போவோம். உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கையா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ எடுத்துக்கோ, உனக்கு போதுன்னு சொன்ன பிறகு மீதி மேல நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் அப்படி இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். குடும்பத்தில் அப்படி எதாவது இருக்கிறீங்களா? குடும்பத்தில் விட்டு கொடுக்க வேண்டியது காரியத்தை விட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நானும் இப்போ இழுபறியோடு பிரச்சனை பண்ணால் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் தேவன் வாசம் செய்ய மாட்டார், அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் பார்த்துட்டு அடுத்தது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிங்க. தேவன் ஆபிரகாமோடு பேசினார், அவரையும் அவன் சன்னதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி
உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் வந்து சன்னதி. இப்போ நீங்கள் நானெல்லாம் அவருடைய சன்னதி என்று சொல்லுவோம். திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன் சன்னதியை திரளாய் பெருக பண்ணுன்னு சொன்னது எதுக்குன்னா, நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தாதான். இப்போ புரியுதுங்களா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார். அப்போ உத்தம இறுதியும் நமக்கு வேணும். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அவன் மரணத்தை சூழ்நிலையில் அவனை எடுத்துக்கொள்கிற அந்த சூழ்நிலையில் அவன் நான் தேவனுக்கு முன்பாக கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உத்தமும் உண்மையாக இருந்தேன், உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்று வாக்கு பண்ணி அழுகிறான். அப்போ உத்தமனாக இரு. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். அங்கேயும் இங்கேயும் குறை சொல்லிட்டு கோல் சொல்லிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் உத்தமம் கிடையாது. நான் உங்களுக்கு தயவாக ஒன்று சொல்லி கொடுக்குறேன். யாரை குறித்து கோல் சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். அதுக்காக நம்ம சபையில் ஆண்டு அழைக்கலை. உங்கள் வெளியில் போனாலும் உங்கள் ஆவி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த மனுஷன் குறை சொல்லி குற்றப்படுத்துகிறாங்களோ, எந்த குடும்பம் குற்றப்படுத்தி குறை சொல்கிறாங்களோ, அது தேவனாக கிறிஸ்துவை குறை சொல்கிறதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவரை குறை சொல்கிறீங்க, புரியுதுங்களா? எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் கர்த்தருடைய சேவை செய்கிறவங்க. நம்ம இங்கே வந்தது வந்து குறை சொல்வதற்கு, குற்றப்படுத்த, குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல. தேவனுடைய நாமம் நம் நிமித்தமாக மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் பேசுங்க. அப்படி யாராவது குறை சொல்லி குற்றப்படுத்தி உங்களுக்குள்ளே பேசுனாங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் அதை இழந்து போகிறதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்டீங்கன்னா இழந்துருவீங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இல்லை அவங்களுக்கு பேரை சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு கேட்பதுக்கு டைம் இல்லை, அது சொல்லவும் வேண்டான்னு சொல்லி பாருங்கள். அடுத்தவரை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உள்ளதென்று இல்லாதென்று சொல்லலாம். எது முக்கியமோ அதை வந்து சொல்லலாம். சிஸ்டர் நான் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன், அதுக்காக இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லும்போது அது ஜெபத்து குறிப்பு வைங்க. அவங்கள போய் அப்படி சொல்லக்கூடாது. அதனால் அந்த ஸ்பிரிட்டு அந்த சொல்ல வைக்கிறது யார்? தேவன் சொல்ல மாட்டார், பிசாசு சொல்ல வைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு குறை சொல்லி குற்றப்படுத்தி சொல்லுவான். இப்போ ஒன்றும் இல்லை, ஆதாம் ஏவாள தோட்டத்தின் கனி புசிக்க வேண்டாம்னு சொன்னோன்னே புசித்தார்கள், நிர்வாணமானார்கள். அதன் பின்பாக கர்த்தர் வந்து பேசும்போது என்ன செஞ்சாங்க, கேட்கும்போது என்ன சொன்னாங்க, குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போவே குறை சொன்னாங்க. ஏவாளை கேட்டோன்னா என்ன சொல்கிறப்ப, ஆதாமை கேட்கும்போது என்ன சொல்கிறப்பல, ஏவாள் தான் கொடுத்தா சாப்பிட்டேன், ஏவாளை கேட்டால் சர்ப்பம் என்ன வந்துச்சு நான் வாங்கினேன். அங்கேயே குறை நடக்குதா இல்லையா? அப்போ குறை சொல்கிற ஆவி இருக்குதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்குள்ளே இல்லை. அப்படி வச்சிங்களேன். நான் வந்து உங்களை குறை சொல்கிறேன், குற்றப்படுத்துகிறேன்னா எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், அசுத்த ஆவி தான் என்னை வைத்து பேசும். அதனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறை சொல்கிறதுக்காக குற்றப்படுத்துறதுக்காக வந்தோம்னா நம்ம ஆசீர்வாதம் டோட்டலாக இழந்துருவோம். அதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா கரங்களை தொட்டு உயர்த்தி சொல்லுங்கள், என்னை குற்றப்படுத்துவதற்காக குறை சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் அந்த சபையிலேருந்து எந்த இடத்துலேருந்து ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தாருன்னு சொல்கிறோம்னா கரங்களை உயர்த்தி காரணம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், தேவனுடைய பரிசுத்த வழியை காத்துக்கொள்ள வந்திருக்கிறோம். அதை நீங்கள் மைண்ட் செட்டில் வைங்க. புரியுதுங்களா? குறை சொல்கிறதுக்கு இல்லை, தேவனால் அழைக்கப்பட்டவங்க யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்காக வேணால் ஜெபம் பண்ணுங்க. அதை கேட்கக்கூடாது. ஆர்வமாக கேட்காதீங்க. ஆர்வமாக கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டு உள்ளே வந்துடும். கடைசியில் உங்களை குறித்து வரும். இப்போ நான் வந்து உதாரணமாக ஒரு சகோதரனை குறை சொல்கிறேன்னா அந்த சகோதரி என்ன செய்வாங்க, நல்ல ஆவிக்குரிய சகோதரி, இந்த ஐயா வந்து அடிக்கடி குறை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா அப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது இவர்கிட்ட சொன்னான்னு அதையும் சொல்லுவார்களா இல்லையா? என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இவருக்கு சீக்கிரட்டாக எதாவது சொன்னேன்னா அதையும் இவர் மற்றவங்ககிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இவங்களே சொல்லும்போது என்னை குறித்து சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை நினைப்பாங்க. புரியுதுங்களா? அது தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்களுடைய ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. நீங்கள் சொல்லும்போது அது உங்கள் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? குறை சொல்வதற்கு என்னுடைய டியூட்டி கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்கு தான் என்னுடைய டியூட்டி. உன் வாழ்க்கையில் குறைவுன்னா என்ன தெரியுமா? ஆவிக்குரிய குறைவாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கணும். ஆவிக்குரிய குறைவு இருந்தால் கர்த்தருக்கு தெரியப்படுத்து. புரியுதுங்களா? ஆசீர்வாதத்தின் குறைவு இருந்தால் கர்த்தருக்கு தெரியப்படுத்து. வேறு யாரும் குறை சொல்கிறதுக்காக நம்ம அழைக்கலை. புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடாதீங்க.
ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து இரு, நட, உத்தமமாக நட இருந்து கொண்டு உத்தமமாய் இரு. நான் உனக்கு எனக்கு நடுவே உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எப்போ திரளாய் பெருக பண்ணுவார்? உங்கள் ஆசீர்வாதத்தின் மேன்மை சகல ஜாதிகள் மத்தியிலே மேன்மையின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுறது எப்போனா உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு தான் பத்திரமா செய்வார். அல்லேலூயா. நம்ம அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம்னா செய்ய மாட்டார். உத்தமம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். உங்கள் வீடு விசிட்டுக்கு நான் வரும்போது யாரை குறித்து சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்துட்டோன்னா அவர் இப்படி இவர் அப்படி, அந்த அம்மா அப்படி இவர் இப்படின்னு எப்படி ஜெபம் பண்ணுவோம்? குறை சொல்லிட்டு உட்காந்துட்டுக்காக நாங்கள் உங்கள் வீடை தேடி வரல. அதுக்காக நீங்கள் நினச்சி யார் நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே, நீங்கள் இதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆண்டவர் உணர்த்தினால நான் சொன்னாலும் கேட்காதீங்க, நான் சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. யாரும் பேசலாம், உரிமை இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எல்லாரும் தேவ சட்டத்துக்கு உடன்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால் குறை சொல்லாதீங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு இருக்கா சொல்லுங்கள், ஜெபிக்கலாம். இல்லை உங்கள் குடும்பம் நடத்துகிற காரியத்தில் குறைவு இருக்கா சொல்லுங்கள், தனிப்பட்ட முறை. மற்றவர்களிடத்தில் சொல்லாதீங்க. நம்மளோட குடும்பம் ரகசியம், அது நமக்குள் இருப்பது அவசியம். மற்றவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா தேவநாமம் தூசிக்கப்படும். உங்கள் பெற்ற தகப்பன் மற்ற போதகர், உங்களை உருவாக்கின போதகரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அல்லேலூயா. அது அவருக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானரை குற்றப்படுத்துறதுக்கும் குறை சொல்வதற்கும் சமமாக இருக்கும். அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கு தயவுசெய்து உங்களை கேட்குறேன். குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் ஆதியாகமம் 12:1-2 பாருங்க, அங்கே வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதான் முதல்ல சொன்ன வார்த்தை. நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவதற்கு, உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம எதை செய்தாலும் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்கள் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டத்தை செஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் ஓப்பனாக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாமல் தகாத காரியங்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் உங்கள் பெற்ற பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக செஞ்சுட்டா பெற்றோர்கள் சும்மா இருப்பீங்கன்னா அந்த பெற்றோர்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் சரியாக நடத்தலைன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் பிள்ளைகிட்ட கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ இந்த மகனை நான் அவனுக்கு கரெக்டாக சீர்படுத்துகிறேன்னா நான் சரியாக இருந்தால் தான் சீர்படுத்த முடியும். நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா நான் கரெக்டாக முதல்ல அட்வைஸ் கரெக்டாக இருந்தால் தான் புத்தி சொல்ல முடியும். இல்லைன்னா அவன் எனக்கு புத்தி சொல்லிவிடுவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன வார்த்தை குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தினா அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நீங்கள் பேசுறதுனால நான் கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம இருவரும் சேர்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது பிரயோஜனமாக இருக்கும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எங்கிட்ட சொல்ல, நான் உங்ககிட்ட சொல்ல, நம்ம 2 பேரும் ஆசீர்வாதத்தை சாத்தான் பிடுங்கிட்டு போக, தேவ கோபத்துக்கு நீங்களும் நானும் ஆளாகிறதுனால இழந்து போகிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து தான் இருக்கும். ஆனால் நம்ம இருவரும் சேர்ந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய நாமம் நம் நிமித்தம் மகிமைப்படும். நம்மளுடைய வேண்டுதல் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அந்த சம்பந்தப்பட்டவர்களை செயல்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. அப்போ எனவே ஆண்டுடைய சமூகத்திலே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல மட்டும் இல்லை, எங்கே போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட வரும். உண்மையா இல்லைங்களா? நம்ம உத்தமமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின் பிரகாரம் நடப்போமானால் நிச்சயமாகவே நம்ம எந்த இடத்துக்கு உலகம் பூரா கர்த்தரை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே கூடவே கர்த்தருடைய கரம், ஆசீர்வாதத்தின் கரம், எல்லாவித நன்மையும் செய்கிற கரம் தேவன் நம்மை பற்றி கொள்வாராக. அல்ல நம்மளை கைவிட மாட்டார். நீ போப்பா, நான் இங்கே இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டார். நமக்கு முன்னாடி அவர் முன்னாடி வருவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பெருக பண்ணுவது மட்டுமில்லாமல் உன்னிடத்தில் பல ஜாதிகள் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. இப்போ உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா இப்படியே இருப்பது ஆசைப்படுவீங்களா? அவங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்களா? எந்த பெற்றோர்களாவது நான் எக்கடி கட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், ஒரு அரசியல்வாதி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஏன் இந்த தேசத்தை ஆளுகை செய்யணும், அது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? எனக்கு அதுக்கும் பதில் வருது இல்லையே. பிச்சை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களோ? அதுக்கு வேணால் ஆமான்னு சொல்லுவீங்களோ? சொல்லுங்க. உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் இருப்பீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் எங்கள் பிள்ளைக்கு சந்தோஷப்படும். நீங்கள் அமைதியாக இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமில்லை போல இருக்குன்றாங்க. இப்போ அதை வாய்த்து இருக்கிறாங்க. ஆண்கள் பகுதியில் ஒன்றுமே காணோம். முதல்ல சரிங்களா, உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ உன்னிடத்திலே பாருங்கள், உன்னை மிகவும் அதிகமாய் பழுகி ஆசீர்வாதத்தில் பெருக பண்ணும்போது அநேக ஜாதிகள் என்ன செய்வேன், உன்னிடத்திலிருந்து உருவாக்குவேன். அநேக ராஜாக்கள் உனக்கு என்ன உன்னிடத்தில் தோன்றுவார்கள். ஏன் உன் பிள்ளை கூட வரலாமே. உங்கள் பிள்ளை கூட ஒரு அதிகாரியாக இருந்தால், ஒரு நாட்டுக்கு ஒரு அதிகாரியாக இருந்தால், ஒரு தேசத்துக்கு அதிகாரியாக இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவீங்களா பட மாட்டீங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். இப்போ என்னை குறித்து சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா பெற்றோர்கள்? ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனியில் போய் நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த கம்பெனியில் உள்ள ஒரு நிர்வாகி மட்டும் சந்தோஷப்படுவாங்க உண்மையாக வேலை செஞ்சால். ஆனால் இன்றைக்கு தேவராஜ்யமே சந்தோஷப்படுது. என்னை குறித்து தேவராஜ்யம் சந்தோஷப்படும் சொல்ல நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரியமான, தேவன் கொடுத்துருக்கிற ஜனங்களை உத்தமமாக நடக்கிறனோ ஆண்டவர் என்னை பத்திரமாக பாதுகாப்பார். இதோட ஒரு பெரிய உத்தியோகம் இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காது. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ராஜாக்களாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அரசாங்க உத்தியோகஸ்தலாக இருந்தாலும் சரி, என்னை தேடி வருகிறாள். எதற்காக? தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு என்ன சொல்லணும், ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் பார்த்தா இது ஃபுல்லாக விக்கிரக படம். எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. இவ்வளோ வச்சுருக்கிறேன்னு, கடையை சுற்றி வச்சுருக்கிறான்னு பார்த்தோன்னா கடைசியில் அந்த நபர் சொன்னான், ஐயா நீங்கள் என் கடை நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா அப்படின்னாரு. புரியுதுங்களா? எனக்கு பெரிய சந்தோஷம். கைகள் பூரா இங்கேருந்து வளையல் மாதிரி இப்படி வச்சு கட்டியிருக்கிறான் கயிறு. பூரா படம், அவ்வளோ படம். நீங்கள் சந்தேகம் தான் வாங்க, முடிஞ்ச பிறகு கூட்டு போய் காட்டுறேன். அந்த நபர் பார்த்து சொல்கிறார், ஐயா என் கடை கொஞ்சம் டல்லாக இருக்குங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன் காலையில் 5:45. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அதுதான் ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமாக இருந்தால் புறஜாதிகள் உன்னை தேடி வருவார்கள், ராஜாக்கள் தேடி வருவார்கள். நீங்கள் அங்கே போய் தேடி அங்கே இங்கே கொடுங்க ஐயான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை தேடி வருவார்கள். எத்தனை பேர் அப்படி ஆசீர்வாதம் பெற விரும்புகிறீங்க? ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க, சாட்சியாக இருங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் கணவன் மனைவி ரொம்ப சாட்சியாக இருக்கணும். கணவன் மனைவி சாட்சியாக இருந்தால் உங்கள் பிள்ளைக்கு சாட்சியாக வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், உன் சன்னதிக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இந்த தேசத்தை யாவையும் உனக்கு தருவேன் என்று ஆதியாகமம்ல 26ஆம் அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் ஆபிரகாம் சொன்னார். வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்கள். சிலது வாசிக்க சொல்லும்போது நீங்கள் வாசிக்க போதும். அப்போ பாருங்கள், உன் சன்னதி, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை சன்னதிகளையும் பெருக செய்வேன்னு சொல்கிறார். ஒரு சொல்ல கேளுங்க. அதாவது ஆபிரகாமோட சன்னதி சொல்கிறதுக்கு நம்ம பெருமையாக இருக்குதா, அசிங்கமாக இருக்கா? அது என்னாச்சு சொல்லுங்க. ஏன் பெருமையாக இருக்கு? அவன் யார்? அவன் சொல்கிறது மன்னிக்கணும். பரலோகத்தில் கேட்பார் கண்டிப்பாக, ஏன்டா இவ்வளோ பெரிய மனுஷனை வாடாப்படான்னு பேச. எனக்கு சில சமயம் பரிசுத்தவான்களை வாடாப்படா அவன் சொல்லிட்டு பயமாக இருக்கு. புரியுதுங்களா? சில பேர் அப்படி பேசுகிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்கள், ஆபிரகாம் அவர் என்ன சொல்லிச்சிருப்பார்? அவர் பேரை சொல்கிறது நமக்கு பெருமையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? பெருமையாக இருக்குது. வெரி குட். ஏன்? அவர் விசுவாசத்தின் தகப்பன், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தார், உத்தமமாக நடந்தார். அப்போ அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நம்ம மார்த்தட்டி சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். இதே ஒரு குடிகாரனோட பையன், ஒரு குடிகாரனோட விபச்சாரக்காரனோட ஒரு மகன்
இல்லை ரவுடி பையன் ஏதோ ஒன்று இப்போ உலகத்துக்கு அசிங்கத்தானம் பிடிச்சவனோட பிள்ளைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சொன்னால் கூட அவரோட பிள்ளையா நீ சொல்கிறது கூட வெக்கப்படும், நம்ம இல்லைன்றோம், ஏன்னா அவமானம். அப்போ அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் சன்னதிகள் பெருகப்படணும்னா அவங்க பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும்னா பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? பெற்றோர்கள் பார்த்து பிள்ளைகள் சொல்லணும். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கணும், எங்கள் அப்பா ஜென்டில்மேன், எங்கள் அப்பா கனத்துக்குரியவர், தேவனுக்கு பயப்படுகிறவர், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர், அவர் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவர் எங்கள் அம்மா அப்பா. அது சொல்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு சின்ன பையன் சொன்னாப்புல, எங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜோபம் பண்ணுங்க, எதுக்குன்னா அடி 2 பேரும் சேர்ந்து குத்து சண்டை பாக்ஸிங் விழுகுது இல்லையா? அம்மா அப்பா டெய்லி டெய்லி என்று சொல்ல அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் தாங்க போட்டு தள்ளுறதுக்குண்ணா, ஒரேடியாக போட்டு தள்ளுறதுக்கு. பைபிளை தூக்கிட்டு வராங்க, எப்படி தான் வராங்களோ தெரில, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? அவங்க போடுற சண்டை பிள்ளையை தாக்கிட்டார் ஆண்டவர். பிள்ளையை தாக்கிட்டு இப்போ பின்னது செலவு பண்ணிட்டு உக்காண்டிருக்க வேண்டியது இருக்குது. அழகாக இருக்குது, சூப்பராக பார்க்க லட்டு மாதிரி இருக்குது குழந்தைக்கு பார்க்க. நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்குற அந்த அனுபவத்தை பார்க்க. குழந்தை பாதிக்கப்படுவது யாரால? குழந்தை பெற்றோர்களால் பாதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது, உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு அவருடைய சன்னதியாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணனால்தான் அவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தாரு? ஈசாக்குக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு வாழ்கிற காலத்தில் மிகவும் பயங்கரமான பஞ்சம், கொடூரமான ஒரு பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்தில் கூட கர்த்தர் செய்யாரு, டேய் அவங்களெல்லாம் விட்டு தள்ளுறா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்டா, உங்கள் அப்பாவோட ஆசீர்வதித்தது அதே தேவன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு விதைக்கிறான், 100 மடங்கு பலன் கிடைத்தது. புரியுதுங்களா? ஈசாக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அவன் மாற்றினார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதே போல தான் யாக்கோப்பும் நம்ம சொல்ல முடியும். வாசிப்போம். ஆபிரகாமுக்கு பின் அவருடைய மகனாக ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12-14 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியாலே. அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே வாசிங்க 26:1. ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திலே கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. பார்த்தீங்களா? சொன்னார். ஆபிரகாம் சொன்னபோது இவனுக்கும் கட்டளை கொடுக்குறாரு, குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை யாவும் தருவேன். உன் சன்னதிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அவருடைய வார்த்தை. பெற்றோர்கள் சொத்து சேர்த்து வைக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்க. என்னதான் பொருளாதார நிறைய சேர்த்து வச்சுட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தரலன்னா அவன் சொல்லுவான், அப்பா சேர்த்து உழைச்சி சம்பாதிச்சாரு, அதுக்காக அவர் பிறந்திருக்கிறாரு. நான் அவர் சேர்த்து வச்சு எல்லாம் பணம் பொருளாதாரம்லாம் அழிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பா சேர்த்து வைக்க பிறந்திருக்கிறாரு, நான் அவையெல்லாம் அழித்து போடுவதற்காக பிறந்திருக்கேன்னுவான். இது ஒரு நல்ல குடும்பமா? சொல்லுங்க. அதுக்கும் பதில் வராது. உங்களெல்லாம் நல்ல ஒரு நிறைய புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறேன். உங்களை வச்சு எழுதி உலகம் முழுவதும் அனுப்பணும். எங்கள் சபையை பாருங்கள், நினச்சி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கடுமையாக உழைச்சி சம்பாதிக்கிற பணமெல்லாம் உங்கள் பிள்ளைங்க அழிச்சாங்கன்னு எப்படி இருக்கும்? இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஆசீர்வாதம்னா தேவனுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுக்கணும். அதான் முதல்ல. நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்கு தேவைகளுக்காக இரவும் பகலும் போய் ஆஃப் நைட்டு ஃபுல் நைட்டு எல்லாம் விடிய நைட்டு எல்லாம் நைட்டு பார்த்து சம்பாதிக்கிற நல்லது தான்.
ஆவிக்குரிய சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக் கொடுக்க நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. ஒரு சண்டே கிளாஸு பிள்ளை போகலைன்னா எப்படி அனுப்பணும் அனுப்புங்க. வாலிப சிஐக்கு அனுப்பலைன்னா அனுப்பி விடுங்க. புரியுதுங்களா? மற்றதுக்கெல்லாம் குச்சி எடுத்து உதைக்கிறீங்களா இல்லையா? பெரம்படியில் அடிக்கிறீங்களா இல்லையா? பெல்ட்டில் ஆகுறீங்களா இல்லை? பெல்ட்டெல்லாம் கொடுத்து நல்லா பாசமாக காட்டுறீங்களா இல்லையா? ஆவிக்குரிய சத்தியத்துக்கு அனுப்புறதுக்கு மட்டும் ஏன் கஷ்டப்படுறீங்க? எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த போதகருக்கு நன்றின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்களாம் கீழ்ப்படுவீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ எனவே ஆண்டுடைய சன்னதியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு ஆண்டு கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தார். எப்போ கொடுத்தாரு? கீழ்ப்படிந்த என் எல்லாவித நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளை எல்லாம் நீ பின்பற்றும் போது நான் அதை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்ததாக பார்க்கிறோம். அப்போ பொறாமை நிமித்தமாக ஆபிரகாமோட மகனாக ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பினாங்க. இதை குறித்து நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம்? தியானிப்போம். அதை தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை குறித்து இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில்